வணக்கம். நாம இன்று திருக்குறள்ல 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தல் பற்றி பார்க்கலாம். பின்பு அதுல முதல் குறளான சிறப்பு ஈனும் செல்வமும் என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம். அரண் வலியுறுத்தல். முதல்ல அறம் என்றால் ஒழுக்க நெறி. அரண் அல்லது அறம் வலியுறுத்தல் என்பது அறத்தின் முக்கியத்துவத்தை கூறி அதனை அனைவரும் தன் வாழ்வில் கட்டாயம் கடைபிடித்தல் வேண்டும் என்பதனை வலியுறுத்தும் அதிகாரம். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம். முதல் சொல் எடுத்துக்கலாம். சிறப்பு ஈனும் என்றால் சிறப்பை தரும். செல்வமும் ஈனும் என்றால் செல்வத்தையும் தரும். எது என்றால் அறம். அறத்தின் வழி வாழ்பவருக்கு சிறப்பும் செல்வமும் வந்து சேரும் என்பது பொருள். அறத்தினூங்கு என்றால் அந்த அறத்தை காட்டிலும். அடுத்த வரி பார்க்கலாம். ஆக்கம் என்றால் உருவாக்கம் அல்லது உயர்வு செய்வது. எவனோ என்றால் எவனோ. உயிர்க்கு என்றால் மனிதருக்கு. அடுத்து இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம். சிறப்பையும் செல்வத்தையும் தரக்கூடிய அறத்தை காட்டிலும் மனிதரின் வாழ்வில் உயர்வு செய்யக்கூடியது எதுவாக இருக்க முடியும்? எதுவும் இல்லை. அறத்தை காட்டிலும் உயர்வு செய்யக்கூடியது எதுவும் இல்லை என்பது பொருள். சிறப்பான வாழ்வு மற்றும் செல்வம் இதனை நோக்கியே மனிதர்கள் பயணிக்கின்றனர். ஆனால் அறவழியில் வாழ்வாராயின் சிறப்பும் செல்வமும் அவரை வந்து சேரும். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. இரண்டாவது திருக்குறளான அறத்தினூங்கு ஆக்கமும் என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம். அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம். முதல் சொல் எடுத்துக்கலாம். அறத்தினூங்கு என்றால் அறத்தை காட்டிலும். ஆக்கமும் இல்லை என்றால் உயர்வு செய்வது எதுவும் இல்லை. அதனை என்றால் அறத்தை. மறத்தலின் ஊங்கு என்றால் மறந்து போதல் காட்டிலும். இல்லை கேடு என்றால் கேடு அல்லது தீமை செய்வதும் எதுவும் இல்லை. அடுத்து இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம். அறத்தை காட்டிலும் உயர்வு செய்வது எதுவும் இல்லை. அதனை மறந்து போதல் காட்டிலும் கேடு அல்லது தீமை செய்வதும் எதுவும் இல்லை என்பது இத்திருக்குறளின் பொருள். நல்லது அனைத்தும் அறம் ஆகும். ஒரு மனிதனின் எண்ணமும் செயலும் அறத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இல்லையேல் தீமையே உண்டாகும். அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின்
ஊங்கில்லை ஊங்கில்லை கேடு கேடு. மூன்றாவது குறளான ஒல்லும் வகையான் எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம். முதல் சொல் ஒல்லும் என்றால் இயலும் அல்லது நம்மால் முடியும். வகையான் என்றால் வழிகளில். அறவினை என்றால் அறமான செயல்களை. ஓவாதே என்றால் ஒழியாமல் அல்லது நிறுத்தாமல். செல்லும் வாய் என்றால் செல்லக்கூடிய இடங்களில். எல்லாம் செயல் என்றால் எல்லாம் செய்தல் வேண்டும். அடுத்து இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம். இயலும் வழிகளில் அறச்செயல்களை நிறுத்தாமல் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் செய்தல் வேண்டும் என்பது பொருள். அறச்செயல்கள் என்றும் செய்து கொண்டே இருத்தல் வேண்டும் என்று கூறுகிறார் வள்ளுவர். ஒல்லும் ஒல்லும் வகையான் வகையான் அறவினை அறவினை ஓவாதே ஓவாதே செல்லும் வாய் செல்லும் வாய் எல்லாம் எல்லாம் செயல். செயல். நான்காவது திருக்குறளான மனத்துக்கண் மாசிலன் எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம். முதல் சொல் மனத்துக்கண் என்றால் மனதில் அல்லது உள்ளத்தில். மாசிலன் என்றால் அழுக்கு இல்லாதவன் அல்லது குற்றம் இல்லாதவன். ஆதல் என்றால் ஆகுதல். அனைத்து அரண் என்றால் அதுவே அறம். பிற என்றால் அதுவல்லாமல் செய்யப்படுவன யாவும், அதாவது மற்றவை. ஆகுல என்றால் ஆரவாரம் என்னும். நீர என்றால் தன்மையுடையனவாகும். இப்போ இந்த சொற்களின் பொருளை வாசிச்சு பார்க்கலாம். மனதில் அழுக்கு இல்லாதவன் அல்லது குற்றம் இல்லாதவன் ஆகுதல் அதுவே அறம். அதுவல்லாமல் செய்யப்படுவன யாவும் ஆரவாரம் என்னும் தன்மையுடையனவாகும். அடுத்து இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம். உள்ளத்தில் குற்றம் இல்லாதவன் ஆதலே எல்லா அறமுமாம். பிற ஆரவார தன்மையுடையன என்பது பொருள். மனதில் தோன்றும் எண்ணத்தின் அடிப்படையிலேயே ஒருவரது சொல்லும் செயலும் அமையும். அந்த எண்ணமானது குற்றமில்லாமல் மன தூய்மையுடன் இருக்குமானால் அவர்களது சொல்லும் செயலும் அவ்வாறே அமையும். ஆகவே மனத்தின் கண் குற்றம் இல்லாதவராக இருத்தல் என்பதே அறம். ஆகுல நீர பிற என்பதன் பொருள் மன தூய்மை இல்லாமல் செய்கின்ற நன்மையானது வெறும் ஆரவாரத்திற்காக அல்லது வெளிப்பகட்டுக்காக செய்யக்கூடியவையே ஆகும். ஆகவே அறம் என்பது நல்ல எண்ணம் அல்லது நல்ல சிந்தனை முதலில் உள்ளத்தின் கண் தோன்றல் வேண்டும். மனத்துக்கண் மனத்துக்கண் மாசிலன் மாசிலன் ஆதல் ஆதல் அனைத்து அரண் அனைத்து அரண் ஆகுல ஆகுல நீர நீர பிற
பிற. ஐந்தாவது திருக்குறளான அழுக்காறு அவா வெகுளி எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம். முதல் சொல் அழுக்காறு என்பது பிறர் மேல் பொறாமை கொள்வது அல்லது வெறுக்கின்ற உணர்வை குறிக்கிறது. அவா என்பது பேராசை. வெகுளி என்பது கோபம் அல்லது சினம். இன்னாச்சொல் என்பது தீய மொழி அல்லது கடுஞ்சொல். நான்கும் என்றால் இவை நான்கும். இனி அடுத்த வரி பார்க்கலாம். இழுக்கா என்றால் நீக்கி அல்லது விலக்கி. இயன்றது என்றால் நடப்பது. அறம் என்றால் அதுவே அறம். அடுத்து இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம். அழுக்காறு, பேராசை, சினம் மற்றும் கடுஞ்சொல் ஆகிய நான்கினையும் நீக்கி நடப்பதே அறம் என்பது இத்திருக்குறளின் பொருள். மனம் தூய்மையுடன் இருப்பதே அறம் எனப்படும். மனம் தூய்மையுடன் இருக்க அழுக்காறு, பேராசை, சினம் மற்றும் கடுஞ்சொல் ஆகிய நான்கினையும் தவிர்த்து நடத்தல் வேண்டும். அழுக்காறு அழுக்காறு அவா வெகுளி அவா வெகுளி இன்னாச்சொல் இன்னாச்சொல் நான்கும் நான்கும் இழுக்கா இழுக்கா இயன்றது இயன்றது அறம். அறம். ஆறாவது திருக்குறளான அன்றறிவாம் எண்ணாது எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம். அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அடுத்து இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம். முதல் சொல் அன்றறிவாம் என்பது அன்று அறிவாம். அதன் பொருள் அன்று அல்லது பிறகு பார்த்து கொள்ளலாம். எண்ணாது என்றால் என தயங்காது அல்லது என நினைக்காது. அறம் செய்க என்றால் அறம் செய்தல் வேண்டும். மற்றது என்றால் மற்ற அது அல்லது அதுவே. இப்போ முதல் வரிக்கான சொற்களின் பொருள் மட்டும் வாசிச்சு பார்க்கலாம். பிறகு பார்த்து கொள்ளலாம் என தயங்காது அறம் செய்தல் வேண்டும் அதுவே. இனி அடுத்த வரி பார்க்கலாம். பொன்றுங்கால் என்பதனை பொன்று கூட்டல் கால் என பிரித்து பொன்று என்பது அழியும், கால் என்பது காலத்தில் அதாவது அழியும் காலத்தில், பொன்றா என்பது அழியாமல், துணை என்றால் துணையாகும், அழியும் காலத்தில் அழியாமல் துணையாகும். அடுத்து இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம். பிறகு பார்த்து கொள்ளலாம் என நினைக்காது அறம் என்றும் செய்தல் வேண்டும். அதுவே அழியும் காலத்தில் அழியாமல் துணை நிற்கும். அறம் ஒன்றே நமது இறுதி காலத்திலும் அழியாமல் நம்முடன் துணை நிற்கும் என்கிறார் வள்ளுவர். நம் வாழ்வு முழுவதும் சம்பாதித்த பணம், சொத்து, பெயர், புகழ், சொந்தம், பந்தம் எதுவும் வாழ்க்கையின் இறுதியில் நிறைவை தராது. அறம் ஒன்றே இறுதியில் வாழ்க்கை நிறைவை தரும். அன்றறிவாம் எண்ணாது எண்ணாது
அறம் செய்க. அறம் செய்க. மற்றது மற்றது பொன்றுங்கால் பொன்றுங்கால் பொன்றாத் பொன்றாத் துணை. துணை. ஏழாவது திருக்குறளான அறத்தாறு இதுவென எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஓர்ந்தான் இடை. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஓர்ந்தான் இடை. அடுத்து இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம். முதல் சொல் அறத்தாறு என்றால் அறத்தின் பயன். இதுவென என்றால் இதுதான் என்று. வேண்டா என்றால் கூறல் வேண்டாம். சிவிகை என்றால் பல்லக்கு. பொறுத்தானோடு என்றால் தூக்கிச் சுமப்பவனோடு. ஊர்ந்தான் என்றால் அமர்ந்திருப்பவன். இடை என்றால் இடையில். அடுத்து இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம். பல்லக்கை தூக்கிச் சுமப்பவன் மற்றும் அதில் அமர்ந்து செல்பவன் ஆகியோர் இடையே அறத்தின் பயன் இதுதான் என்று கூறல் வேண்டாம். அதாவது அறத்தின் பலனாக ஒருவர் பல்லக்கில் அமர்ந்து செல்கிறார். அறம் செய்யாமல் இருந்ததால் மற்றொருவர் அதனை சுமந்து செல்கிறார் என்று கூற வேண்டாம். மனிதர்களின் உயர்வு தாழ்வு நிலைகளை கொண்டு அவர்களது அறவாழ்வை அளந்து கூறுதல் என்பது முடியாத ஒன்று. மன தூய்மையுடன் வாழ்பவர்கள் எந்த நிலையில் இருப்பினும் அவர்கள் அறம் புரிபவர்களே ஆவர். அறத்தாறு அறத்தாறு இதுவென இதுவென வேண்டா வேண்டா சிவிகை சிவிகை பொறுத்தானோடு பொறுத்தான் ஓது ஊர்ந்தான் ஊர்ந்தான் இடை. இடை. எட்டாவது திருக்குறளான வீழ்நாள் படாமை எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கள். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கள். இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம். முதல் சொல் வீழ்நாள் என்றால் வீணான நாள். படாமை என்றால் உண்டாகாமல். நன்றாற்றின் என்றால் அறம் அல்லது நல்லது செய்தால். அஃதொருவன் என்றால் அது ஒருவனுக்கு. வாழ்நாள் வழியடைக்கும் என்றால் வாழ்நாள் எனப்படும் வழியில் வீழ்நாளாகிய அதாவது பயனில்லாத நாட்கள் என்னும் இடைவெளிகளை அடைக்கும் கள் ஆகும். அடுத்து இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம். வீணால் உண்டாகாமல் அறம் செய்தால் அது ஒருவனுக்கு வாழ்நாள் எனப்படும் வழியில் வீழ்நாள் ஆகிய இடைவெளிகளை அடைக்கும் கல் ஆகும். இதன் சுருக்கம் பார்க்கலாம். அறத்தை என்றும் செய்து வந்தால் அவர்கள் வாழ்நாளில் வீழ்நாள் என்பது இருக்காது. தமிழண்ணல் என்னும் ஆசிரியர் இக்குறளுக்கு கொடுக்கும் விளக்கம் பார்க்கலாம்.
நல்லதை செய்யும் நாளெல்லாம் வாழும் நாளாகும். செய்யாது விடின் அது வீழ்நாளாகி போகும். வீழ்நாளாகி விடாதவாறு மிக கருத்தோடு நல்லவற்றை செய்து வருவானாயின் அஃது ஒருவனது வாழ்நாள் எனப்படும் வழியில் வீழ்நாள் ஆகிய இடைவெளிகள் ஏற்படாது அடைக்கும் கல்லாகும். இந்த திருக்குறளுக்கு பழைய ஆசிரியர்கள் என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு நாள் கூட வீணாகாமல் ஒருவன் அறவினை செய்தால் அவ்வறச்செயல் மீண்டும் பிறப்பதை தடுக்கும் கல்லாகும் என்று பொருள் கூறினர். இது பிறவிச் சுழற்சி கோட்பாட்டை தழுவிய கருத்து. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். ஒன்பதாவது திருக்குறளான அறத்தான் வருவதே என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் மில. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம். முதல் சொல் அறத்தான் என்றால் அறத்தால் வருவதே இன்பம் என்றால் வருவதே மகிழ்ச்சி. மற்றெல்லாம் என்றால் மற்றது எல்லாம். புறத்த என்றால் வெளியே, அதாவது இன்பத்திற்கு வெளியே அல்லது மகிழ்ச்சி அற்றது. புகழும் இல என்றால் புகழும் இல்லை. அடுத்து இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம். அறத்தால் வருவதே இன்பம் மற்றது எல்லாம் இன்பமற்றது மற்றும் புகழும் இல்லாதது. அறம் ஒன்றே மனச்சான்றை, அதாவது ஆழமான மனித உணர்வை அல்லது உள்ளுணர்வை மகிழ்விக்கும். மனச்சான்றை புறக்கணித்து பெறப்படும் இன்பம் என்பது உண்மையான இன்பம் ஆகாது மற்றும் அது புகழும் தராது. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழு மில. 10வது திருக்குறளான செயற்பால தோறும் என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம். செயற்பால தோறும் அரணே ஒருவற்கு உயற்பால தோறும் பழி. செயற்பால தோறும் அரணே ஒருவற்கு உயற்பால தோறும் பழி. இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம். முதல் சொல் செயற்பால என்றால் செய்ய வேண்டியது, தோறும் என்றால் எப்போதும், அரணே என்றால் அறமே, ஒருவர்க்கு என்றால் ஒருவர், உயற்பால என்றால் தவிர்க்க வேண்டியது, தோறும் என்றால் எப்போதும், பழி என்றால் பழியே. இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம். செய்ய வேண்டியது எப்போதும் அறச்செயலே, ஒருவர் தவிர்க்க வேண்டியது எப்போதும் பழி தரக்கூடிய தீய செயலே. செயற்பால
பால தோறும் தோறும் அரணே அரணே ஒருவற்கு ஒருவற்கு உயற்பால உயிர்ப்பால தோறும் தோறும் பழி பழி